குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலை பேசும்போது பாத்தீங்கன்னா அபசகுணமா கரண்ட் போயிடுச்சு. விஷயம் என்னடா, ஓ அது கரண்ட் போயிடுச்சா? நான் நினைச்சேன் நீ கரண்ட் பில்ல சேவ் பண்ணதா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட போல நினைச்சேன். நானும் பார்த்தேன் போயிருச்சா. இந்த ஒரு லைட் வந்துட்டு எரியுது, அந்த லைட்லாம் போயிடுச்சு. அதான் கரண்ட் போயிடுச்சு, அதனால இல்ல. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். அது என்னது, இந்த மூவி வாய்ஸ் ஓவர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தேன்ல. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சரி அந்த சேனல் எவ்வளவுதான் வியூஸ் போயிருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா, ஏன்னா இங்க அந்த வீடியோ காணும் அப்படிங்கிற உள்ள போய் பார்த்தா வீடியோ காணல, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. என்னடா, நம்ம வந்துட்டு மூவி கிளிப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதனால காப்பிரைட் வரும். சரியா, வராத மாதிரி நம்ம எடிட் பண்றோம், அதான் நம்மளோட திறமை. அதுல போட்டோ விட்டுருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சுட்டு சொல்றேன். ஆனா நிறைய கஷ்டப்பட்டு அவ்வளவு டைம் டைரக்டருக்கு மேல கஷ்டப்பட்டாங்க பாவம். படம் எடுத்த டைரக்டரோட கஷ்டப்பட்டாங்க. அதை சுட்டு அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் எவ்வளவு தொண்டை தண்ணி வத்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். கடைசி வரைக்கும் வருவேன், அப்புறம் ஆயிரும், அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து கொடுப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தா கடைசியில பல்ப் ஆகி போச்சு. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சோகமாயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைக்கும் போது ஒரே சிரிப்பு வேற வந்துருச்சு. என்னடா இப்படி அசால்ட்டா வீடியோ காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிதானப்பா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்ல. நைட் எல்லாம் ஒரே ஆளுங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் போட்டு அதுல கோட் போடுது. என்னடா காப்பிரைட்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா, காப்பிரைட் மட்டும் இல்லாம காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்தது. இன்னும் 2 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அந்த சேனலே தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, இருந்தாலும் நான் மனம் தளராம இன்னொரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சிருக்கேன். சரியா, அதுக்கு அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது நீங்க பார்த்தே ஆகணும், அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு அதை போட்டு வச்சிருக்கேன். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சரியா, சாயங்காலத்துக்குள்ள வீடியோ தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப காலையில பாத்தீங்கன்னா சமையல் வேலை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கன்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2-3 நாளாவே சொல்லணும்னு நினைச்சு மறந்து போயிடுச்சு, அதனால இன்னைக்கு சொல்லியாச்சு. சரியா, அதனால அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ பிடிச்சி நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்க தெரியுமா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். வாழ்க்கையில பல அடிகள் விழுறது சகஜம் தானே. ஆனா இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல 2 கார்டு போடுவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்ப பழகிடுச்சு. லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். எப்ப எடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு காப்பிரைட் வராம கூட இருக்கலாம், எனக்கு ஐடியா இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு வராத மாதிரி வந்து எடிட் பண்ணி போட்டேன். பட் அது வந்துருச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து லிங்க் கீழே வச்சிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க. சரியா, கணேஷுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வேலை இருக்கு. அதனால இதுல வந்துட்டு முட்டைக்கோஸ், அப்புறமா பருப்பு குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட். பருப்பு குழம்பும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் மட்டும் இருந்தாலே போதும். எங்க ஆள் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுருவாரு. அது ஒண்ணுதான் அவரோட ஃபேவரட் காம்பினேஷன். இன்னைக்கு அதான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான். இது புளியறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சுன்னா வந்துடும். இப்போ ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா காஜன் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூ நேஷன்ல ஒன்று கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டார்டராக கொடுப்பாங்க. அது செம்மையா இருக்கும், என்னோட ஃபேவரட்டா இருக்கும். இப்போ அதை தான் வீட்டில் செய்ய போறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் நான் வந்துட்டு வீட்டில் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்படி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா, இந்த பேபி பொட்டேட்டோஸ் உண்டுல்ல, இதை வந்துட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சும்மா அப்படியே தோலை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த தோலையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ வந்துட்டு இந்த வெந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி சப்பி வச்சுக்கணும். சரியா, இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சூடா இருக்கு எனக்கு வந்துட்டு, அதனால அழுத்த முடியல. இந்த மாதிரி நல்ல ஐடியா. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அழுத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்துட்டு அழுத்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சப்பி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பல்லு பூண்டு வந்துட்டு தட்டி போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்கு. இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும்.
இந்த அளவுக்கு தண்ணியா வந்துட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சப்பி வச்சோம்ல உருளைக்கிழங்கு, அதை இதில் முக்கி இப்படி எண்ணெயில் போடணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு டப்பாவில் காலி ஆகுறதுனால நான் நோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் உண்டுல்ல, அது சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி சாஸ். இதில் கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு. இப்போ அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாஸ், இதை வந்து இது மேலே அப்படியே வந்துட்டு ஊற்றிக்கணும். இப்படி தான் கொடுப்பாங்க பார்பிக்யூ நேஷனில். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? வீட்டில் எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கலாம். நல்லா டேஸ்ட். தேவாமிர்தத்தையே கடைஞ்சு கொண்டு வந்து வச்சாலும் ரியாக்ஷன் சேம் தான். அப்படிதானம்மா? டயர்ட் ஆயிடுச்சாம்மா? அதான். எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? அவனுக்கு 150, எனக்கு 200 1 hour. அவங்களுக்கு நிறைய வித்தையெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்களாம். வந்துருக்கீங்களா? வந்த உடனே தம்பி உன் டவுசர் சரியில்லை, வெளியில் போப்பான்னு சொல்லிட்டு காலில் கையில் விழுந்து இந்த மாதிரி நாளையிலேருந்து போட்டு வர மாட்டேங்க, நாளையிலேருந்து டவுசர் இல்லை அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் தனீஷ் கிட்ட கேட்டு தான் அத்தான் வந்துட்டு நீந்துவாங்க எனக்கு. எப்படி தானே தான்? பல நாள் ஆசைண்ணா உங்களுக்கு தெரியுமா? அது இப்போ தெரியும். அது சரி சரி பார்ப்போண்ணே. அத்தான் நீங்கள் நல்லா வெள்ளையாக தெரியுறியா தான் இதில்? அப்போ நம்ம வீட்லேயும் மஞ்சள் கலர் லைட்டு போட்டால் மேபி நீங்கள் வெள்ளையாக இருப்பீங்க. பாய். தண்ணி நிலைக்காது பார்த்து. ஏ அப்பா, ஞாபகம் இருக்கு போலயே படிச்சது. இல்ல ரைட்டு தானே சொன்னேன்ல. 200 rupees லாஸ். 200 rupees வேஸ்டா போனதுதான் மிச்சம். இல்ல நான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. என்ன ரிஸ்க்? செவரை பிடிச்சிட்டு நடந்துருக்கு. அதனால தனிஷேலி உள்ள ரிட்டர்ன் முடிய எடுத்தேன். செவரை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு 200 ரூபா நான் தண்டமா கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா அந்த மாதிரி இருந்தது. ஒரு வித்த ஒன்று தெரிஞ்சிருந்தது, ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகல. வீட்டிலே இருந்துருங்க, இனி வந்து பக்கம் வந்துடாதீங்க. இவனுக்கு கதை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி. அப்பா வாங்க அப்பா வாங்கண்ணா, அப்பா எங்க இருந்து வரா? என்னாச்சு தான் போனது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. தனிஷ் ஃபீவர் வந்துச்சுல, செவரை பிடிச்சி தானே நடந்துட்டு இருந்தீங்க, அதுக்கே இந்த எஃபெக்டா? ஆனாலும் ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அப்படியா? ஓ ஐ சி. ஒரு ஜூஸ் போட போறேன், உங்களுக்கு வேணுமா? செவரை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்குள்ளாலே காய்ச்சல் வருதுண்ணா. கொஞ்ச காலத்துல சாப்பிட்டுட்டு அனுபவிச்சுட்டு போயிடும். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படின்னு? இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். ஓ, உலகம் எவ்வளவு வருஷமா இருக்கு, நம்ம எவ்வளவு வருஷம் ஆகும்? ஓ, அப்ப நான் கொஞ்ச நாள் தான் நமக்கு. சரி, இல்ல நீங்க கொஞ்சம் நிறைய நாள் இருக்கணும், அதனால ஜூஸ் நாங்க மட்டும் போட்டு குடிச்சுக்கிறோம். ஒரு அடி அடிப்போம்டா. ஆனா இன்னைக்கு 200 ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க தான் நீங்க. அப்படியா? சும்மா வேடிக்கையாவது பார்க்க வரலாம்ல. சட்டா